பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11,500 ரூபா. ஃபஸ்ட்டு ஒரு 11,000 அப்புறம் படிப்படியாக ஒரு 1000 12,000 தான் இன்கம். பட் எனக்கு என்னன்னா நைட் ஷிஃப்ட்டு இந்த மாதிரி வேலைக்கு போகிறது பத்து கிட்ட போனோம்னா இந்த வேலை செஞ்சுன்னா மாதம் இன்கம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நல்லது கிட்ட பார்க்க முடியாது. ஒரு உடம்பு சரியில்லைன்னா லீவ் போட்டாலும் லீவ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்க, 2 நாள் 3 நாள்னா கொடுக்க மாட்டாங்க. ஊருக்கு வரோம். நான் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சென்னையில், ஒரு வருஷம் பெங்களூரில், ஒரு வருஷம் கோயம்புத்தூர், 1.5 வருஷம் கோயம்புத்தூரில். ஏன் மாறினா எங்கே போனாலும் பர்மனெண்ட் இல்லை. நம்ம பண்ணுறது கவர்மெண்ட் ஜாப் இல்லை, ப்ரைவேட் ஜாப் தானே. அதனால வந்துன்னா அங்கங்கே ஒரு வருஷம் வச்சுப்பாங்க. அப்படி தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வெப்சைட் வாய்ப்பு தெரிஞ்சிங் மூலிமா கிடைச்சிது. அப்போ நான் டிசைனா நான் அதுக்கு முன்னாடியே வந்து தேடிட்டு இருந்தேன். ஏதாச்சும் ஒன்று வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும். நம்ம வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தால் நம்ம லைஃப் மாறாது. ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுன்னா 10,000 15,000 நம்மளோட இன்கம் ஏறாதுன்னு நினைச்சிட்டு தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சி. அப்போ நான் என்ன பண்ணேன், டிசைட் இதை பார்க்கும்போது நம்ம சார் சொன்னா இல்லையா, லட்சமாக சம்பாதிக்கலாம். ஆல்ரெடி சம்பாதிச்சுள்ள இன்கம் ப்ரூஃப்லாம் காட்டினாங்க. நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க, ஃபாரின் ட்ரிப்லாம் போயிருக்காங்க போது அப்போ நம்ம இதுதானே நம்ம வெளியில் எங்கேயா போகிறோம் அப்படின்னா என்ன வேணும், நல்லா சம்பாதிக்கணும், ஆரோக்கியம் வேணும், நினச்ச இடத்துக்கு போகணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரிலாம் இந்த மாதிரி காரு வீடெல்லாம் வாங்கணும். எல்லாருக்கும் அதே ஆசை தான். சரி, அதே தான் இங்கே இருக்குது. அப்போ இங்கே இருக்குன்னும் போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும்னு நினச்சேன். அப்போ இதை பயன்படுத்திக்க என்ன சொன்னோன்னா, கடையை மாற்றி பொருள் வாங்கணும். பொருள் அப்படின்னா தேவையில்லாத பொருள் இல்லை. நிறைய பேர் நிறைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ கட்டுங்க அவ்வளோ கட்டுங்க, மிக்சி வாங்க, கிரைண்டர் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே அது இல்லை. நம்ம காலையில் இருந்தோடனே பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஷாம்பு, டீ தூள், சாப்பிட்ற இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை கடையை மாற்றி இங்கே வாங்குறது மூலிமா ஆரோக்கியமாக இருக்கலாம். அது நல்லா இருக்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது மூலிமா இந்த அளவு சம்பாதிக்க முடியுது சொன்னாங்க. அப்போ நம்ம இதையே நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வேலையை விடாமல் பகுதி நேரமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 7 மணிக்கு மேலே வந்து இந்த பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் படிப்படியாக ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஜாப்பை விட்டுட்டேன். ஆனால் நான் இன்கம் ஒரு மாதம் ஒரு 8,000 ரூபா வர மிக்ஸ் பண்ணி ஜாபை விட்டுட்டு அப்படியே படிப்படியாக பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு இன்கமும் வந்துட்டு இருக்கு. இப்போ சார் சொன்ன மாதிரி வெப்சைட் மூலிமா அந்த மார்ச் 10 தாய்லாந்து போக போகிறேன். இதே வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் 3 இயர்ஸ் மேலே ஆயிருக்கேன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுற ஜாபை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, என்ன வேலை செஞ்சுட்டு அதை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப்பு, காரு, ஆரோக்கியமாக இருக்க முடியுமா நீங்கள் யோசிங்க. நான் சொல்றது மூலிமா நீங்கள் எடுக்கிறது எடுக்காது தான் உங்களுடைய விஷயம். ஆனால் நீங்கள் வந்து யோசிங்க. எனக்கு நீங்கள் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட பெரியவங்க, நான் கூட சின்னதான், சரிங்களா? பட் இங்கே வந்து வயசு முக்கியம் இல்லை. நான் பார்க்கும்போது என்னை விட நாங்கள் பார்த்தோம்னா மாடு மேய்க்கிறவங்க சம்பாதிச்சிருக்காங்க, கண்ணு தெரியாது கார் கேட்குறங்க. இப்போ சொன்னாங்க இல்லையா, மாதம் 1 லட்சம் ரூபா படி அவங்களாம் வந்து என்னோட வயசானது. பட் அவங்களாலே முடியும் நம்ம சின்ன வயசு தான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க வயசுக்குள்ள நம்ம ஒரு மாதம் 2 லட்சம் 5 லட்சம் சம்பாதிச்சலாம் நான் யோசிச்சேன். அது நான் பண்ணுற ஜாப்ல பண்ணிட்டே இருந்தால் மாதம் ஒரு 50,000 தாண்ட முடியாது. ஒரு 60 வயசு ஆனாலும் 50,000 தாண்ட முடியாது. 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் என்னால் வேலையை செய்ய முடியாது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சாகிற வரையும் வருமானம் வரும், நான் தூங்கிட்டு இருந்தாலும் வருமானம் வரும், நான் இறந்ததுக்கு அப்புறம் என் குடும்பங்களுக்கும் வருமானம் வரும், என் பேர பசங்களே 3 தலைமுறையே வருமானம் வரும்ன்றதை அப்போ நான் யோசித்தேன். அப்போ நம்ம ஜாப் பண்ணிட்டு இருந்தால் லைஃப் மாறாது, நம்ம வயசானாலும் நமக்கு வேலை செய்ய முடியாது. ஆனால் இங்கே நம்ம சாகிற வரையும் வருமானம் வரும், நம்ம இல்லைனாலும் நம்ம குடும்பங்களுக்கு வருமானம் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் என்ன பண்ணேன், இதை நான் முழு முயற்சியாக எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னோட பண்ண வருமானமும் வந்துட்டு இருக்கு. அது மட்டுமே இப்போ நான் எங்கனால போகிறேன், எங்கனால வரேன், யாருக்கிட்டே நான் லீவு கேட்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் படுத்துகிட்டே வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணேன். நான் எங்கே போனாலும் ஃபோன்லேருந்தே பிஸ்னஸ் பண்ணேன். எல்லாமே வந்து இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. இப்போ உட்காந்த இடத்துலேருந்தே பிஸ்னஸ் பண்ணலாம், உட்காந்த இடத்துலேருந்து இந்த வருமானத்தை சம்பாதிக்கலாம் டிசைட் பண்ணேன். அப்படி பண்ணது மூலியமா தான் இந்த அளவுக்கு வெப்சைட் மூலிமா தாய்லாந்து போக முடியும். பட் அதே வாய்ப்பு தான் இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது. இது மூலிமா இந்த வெப்சைட் மூலிமா இன்றைக்கி நிறைய பேர் ஃபாரின் கிட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட ஃபாரின் போயிருக்காங்க. அதே மாதிரி கம்பெனி பார்த்தீங்கன்னா 22 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. 21 வருஷம் கம்ப்ளீட், இப்போ 22வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அப்போ கம்பெனி நல்ல கம்பெனி, ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்டு. இப்போ என் மூலிமா என் டீமுக்கே பார்த்தா ஒரு 60 பேர் இருக்காங்க. டீம் மெம்பர்ஸ் 60 பேர் பொருள் வாங்குறது மூலிமா அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, நானும் சம்பாதிக்கிறேன். அப்போ ஒரு குடும்பத்தை 60 குடும்பங்களை சம்பாதிக்க வச்சு தான் நான் சம்பாதிக்கிறேன். இப்போ நான் மட்டுமே இங்கே சம்பாதிக்கிறேன். இந்த 60 குடும்பம் இன்னும் அவங்கவுங்க இன்னும் என்ன மாதிரி சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ நானும் சம்பாதிப்பேன். அவங்களும் ஒன்று கிடைக்கல 60 குடும்பங்கள் சம்பாதிக்கணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நீங்களும் சம்பாதிக்க முடியும், அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது மூலியமாக அவங்களும் சம்பாதிக்கணும். அப்போ நீங்களாக போய் மற்றவங்களுக்கு எப்படி சொல்லணுன்றதை இங்கே உங்களை சேர்த்து விட்டவங்க கேட்டால் அவங்க எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஆன்லைனில் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. அது நீங்கள் படிப்படியாக பண்ண ஆரம்பிச்சுன்னா, ஏன்னா இது வந்து வயசு முக்கியம் இல்லை. இந்த பிஸ்னஸில் 70 வயசு 80 வயசு ஆனவங்க பண்ணுறாங்க, என்ன மாதிரி 25 30 வயசு ஆனவங்க பண்ணுறாங்க, 40 வயசு 50 வயசு பண்ணுறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 15 வயசு 18 வயசு பசங்களும் பண்ணுறாங்க. இது வயசு முக்கியம் இல்லை, படிப்பு முக்கியம் இல்லை, திறமை முக்கியம் இல்லை. உள்ளே வந்தால் என்ன பண்ணணும்னு எல்லாமே சொல்லித்தராங்க. அதை படிப்படியாக பண்ண ஆரம்பித்தா போதும். அதே மாதிரி நீங்கள் விட்டுக்கிற வேலையை விட்டுட்டு தான் செய்யணும் இல்லை, நீங்கள் செஞ்சுக்கிட்டு இப்போ எல்லாருமே காலையில் 9 மணிக்கு 8 மணிக்கெலாம் வேலைக்கு போய்டும், 6 7 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடும். 7 மணிக்கு மேலே வந்து நம்ம இது பிஸ்னஸை பண்ணலாம்.
6 மணிக்கு நீங்கள் வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் பிரேக் டைம், டீ டைம், ஈவினிங் டைம் அந்த டைமில் நீங்கள் பண்ண மூலிமா வேலையை விட தேவையில்லை. இதுலேயும் நீங்கள் பார்ட் டைமாக கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கிறது மூலிமா உங்களாலே சம்பாதிக்க முடியும். அதுதான் நான் பண்ணேன். இன்றைக்கி நான் நல்ல ஒரு இன்கம் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து இந்த சார் சொன்ன மாதிரி கார் ஃபண்ட், ட்ராவல் ஃபண்டெல்லாம் இருக்குது. அதுலேயும் நான் அச்சீவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதனால் உங்களாலே முடியும். நம்ம எல்லாரும் தெரிஞ்சோம்னா நம்ம சாகிறதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும். நம்ம குடும்பத்தை நல்ல ஒரு நிலைக்கணும். நம்ம இல்லைனாலும் நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு வந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம மூலியமாக தான் நம்ம குடும்பம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பம் நிலைமை பற்றி நடத்தவங்க வந்துடக்கூடாது. அப்போ நம்ம இல்லைனாலும் இது மூலியமா நம்ம குடும்பத்துக்கு இந்த வருமானம் போகும். ஓகேங்களா? நமக்கு அப்புறம் நம்ம பசங்க பண்ணலாம், பேர பார்த்து தலைமுறையாக பண்ணலாம். இதுக்கு ஒரு ரூபாய் முதலீடு இல்லை, எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. நம்ம எந்த ஒரு காசு கரெக்டாக லட்சமாக செலவு பண்ணல. வெளியில் எங்கே ஒரு அண்ணாச்சி கடையோ சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிட்டு இருக்கோம். அந்த கடையை மாற்றி இங்கே வாங்குறோம். நம்ம ஆம்பூர்ல பார்த்தா 6 வருஷமா எங்கள் ஷாப் இருக்கு. இங்கே வாங்குறோம், யூஸ் பண்ண போகிறோம். நல்லா இருக்குன்றதை நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல போகிறோம். அவங்களும் வாங்குறது மூலியமாகவும் அவங்களும் மற்றவங்க சொல்றது மூலியமாகவும் இது மூலியமா நம்ம பிசினஸாக எடுத்து பண்ண போகிறோம். நீங்கள் வெளியில் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு டீ கடையை பொட்டி கடை பண்ணோம். இப்போதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு தான் ஒரு டீ கடையை பொட்டி கடையை ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் அது வந்து நஷ்டமாகலாம், லாபமும் வரலாம். லாபம் வரதுக்கு பல வருஷங்கள் ஆகும், நஷ்டமாகிறதுக்கு ஒரே மாதத்துக்கு கூட நஷ்டமாகும். ஆனால் இதில் ஒரு ரூபாய் முதலீடு இல்லை. வெளியில் வாங்குறது இங்கே வாங்க போகிறோம். பொருள் நல்லா இருக்கு. நல்லா இப்போ 3 வருஷமா யூஸ் பண்ணால் பொருள் எல்லாமே யூஸ் பண்ண எனக்கு 60 பேர் யூஸ் பண்ணுறாங்க, வாங்கிட்டு இருக்காங்க. பொருள் எல்லாமே இல்லை. தரமான பொருளை கம்பெனி கொடுத்து அது மூலியமா ஆரோக்கியமாக நிறைய இருக்கிறதுனால தான் நீங்கள் பிஸ்னஸாக பண்ண முடியுது. பட் அதே வாய்ப்பு தான் இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது. எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டா இப்போ நான் ட்ரிப்பு பண்ண மாதிரி அடுத்த 2 வருஷம் 3 வருஷத்துல நீங்கள் கூட ட்ரிப் வரலாம். நான் டேலண்ட் போகிற மாதிரி அடுத்த டைம் உங்களுக்கு வாய்ப்பு, எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்களும் பயன்படுத்தினா அடுத்த ட்ரிட்மெண்ட் நீங்களும் எங்கள் கூட வரலாம். இங்கே எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்பமாகவும் ஒரு டீமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் ஏதோ ஒரு மூலியமாக கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்தினா எல்லாருமே சம்பாதிக்க முடியும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயசன் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.